வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல 7 days வெஜ் லஞ்ச் மெனு ஐடியாஸ் பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் என்ன குழம்பு வைக்கிறது, அதுக்கு என்ன சைட் டிஷ் பண்றது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு ரெசிபியோட ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. டே 1க்கான லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதத்துல விட்டு சாப்பிடுறதுக்கு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல்ல தக்காளி கெட்டி குழம்பு. இந்த குழம்பு கொஞ்சம் காரசாரமா இருக்கிறதுனால மைல்டான காரத்தோட சௌச்சௌ பொரியல் பண்ணிருக்கேன். இந்த லஞ்ச் சிம்பிளா இருந்தாலும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். டே 2க்கான லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளான சுவையான அதே சமயம் ஹெல்த்தியான தேங்காய் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா காரசாரமா காலிஃபிளவரோட உருளைக்கிழங்கு சேர்த்து கறி பண்ணிருக்கேன். இந்த தேங்காய் சாதத்துக்கு இந்த கறி பாத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி துவையலோட சர்வ் பண்ணிருக்கேன். இது ஒரு அருமையான சூப்பரான லஞ்ச். அடுத்து டே 3க்கான லஞ்ச். நல்ல ஒரு சுட சுட சாதத்தோட காரசாரமான முருங்கைக்காய் காரக்குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷா கிரன்ச்சியான கேப்சிகம் பொரியலும். இப்போ மாம்பழ சீசன்ங்கிறதுனால நான் மாம்பழமும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். காரக்குழம்போட இந்த மாம்பழம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் கூடவே தேங்காய் துவையலும் வச்சிருக்கேன். இது ஒரு டேஸ்டான சாட்டிஸ்ஃபைங்கான லஞ்ச் மெனு. டே 4க்கான லஞ்ச். பருப்பு தக்காளி ரசமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் கறியும். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். டே 5 லஞ்ச். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சமையல் தான் பார்க்க போறோம். கடலை பருப்போட உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு டிஃபரெண்டான குருமா பண்ணியிருக்கோம். இதுக்கு சைட் டிஷ்ஷா மைல்டா அவரைக்காய் பொரியல் தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். கூடவே மாம்பழமும் சர்வ் பண்ணிருக்கேன். இது சிம்பிளான நல்ல ஒரு லஞ்ச் மெனு. டே 6 லஞ்ச். ஹெல்தியான லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். நெல்லிக்காய் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா கொண்டக்கடலை மசாலாவும். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டே 7க்கான லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். நல்ல ஸ்பைசியா பச்சை பட்டாணி வச்சு ஒரு புலாவும் அதுக்கு காம்பினேஷனா கிரீமியா கொஞ்சம் மைல்டு பிளேவரோட தயிர் கறியும் அப்புறமா கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ். இது சாதாரண இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி தான். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்த்த லஞ்ச் ஐடியாஸ்ல உங்களுக்கு எந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.